அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணல அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுடைய பலம். எந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்காண்டி சில விஷயங்களை வந்து நான் கேதர் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு நம்மளுடைய வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கட்டுமே. ஸோ ரூட்டிங் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து மொபைலில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப்ஷனையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். அதுதான் ரூட்டிங். எப்படி எப்படின்னா கம்பெனியுடைய கண்ட்ரோலில் ஒரு லாக் போட்டோன்னா அது உள்ள ப்ராசஸ்கில் போக முடியாது. அது ஹிட்டன் ஃபைல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபைலோட ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. நம்மளுடைய கண்ட்ரோலில் நம்மளோட மொபைலை வச்சுக்கலாம். நம்மளுடைய கேமராஸை நம்மளுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், வெப் ப்ரௌசரை நம்மளுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், மெசேஞ்சரை நம்மளுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த ஃபோன்லேருந்து வந்த மொபைல் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை வந்து தேவையில்லை எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். எல்லாமே நம்மளுடைய முழு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் ரூட்டிங். ஸோ ரூட்டிங்கிறது தான் அடிப்படை பேசிக். ஒரு கான்செப்டில் ஒரு மொபைல் வந்து ப்ராசஸிங் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஓஎஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் ஓஎஸ்ஸை வந்து நம்ம ஹேக் பண்ணுறது. ஸோ இந்த ரூட்டிங் பண்ணுறதுனால என்ன இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஃபையை ஹேக் பண்ணலாம், மற்ற அப்ளிகேஷன்ஸை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஹேக் பண்ணி எடுக்க முடியும், சென்ட் பண்ண முடியும், நிறையா விஷயங்களை வந்து பயன்படுத்த முடியும். ஆனால் ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து மைனூட்டான வேலைகள்லாம் நிறையா செய்யலாம். இருந்தாலும் பேசிக் ரூட்டிங் தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து காஸ்ட்லியான மொபைலில் கிடைக்காத அப்ளிகேஷனோட நம்ம வந்து இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ ரூட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும். இப்போ என்னுடைய மொபைல் மைக்ரோமேக்ஸ் அது. ஸோ அதனால் வந்து மாடல் நேம் எல்லாமே வந்துடும். பயன்படுத்த நினச்சிங்க அப்படின்னா இல்லை ஏதோ ரைட்டு ஓகே பண்ணோம் அது இந்த சரியாயிரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது உங்களுடைய தவறான ஒரு கருத்தை வந்து உங்களுடைய மொபைலை வந்து டெத் ஆகுற அளவு கூட கொண்டுட்டு போயிடும். ஸோ இந்த பார்த்திங்களா செக்யூரிட்டி அலர்ட், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதுவும் பண்ணாதீங்க, ரிமூவ் பண்ணுங்கள், இந்த அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணுங்களோட சொல்லும். ஸோ நம்ம வந்து எனக்கு இது தேவை அப்படிங்கும்போது நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ரூட் செக் எனக்கு வந்து இப்போ வந்து மொபைல் வந்து ரூட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ ரூட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுனால நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். இப்போ என்னுடைய பார்த்திங்கன்னா இதில் ரைட் வந்து ரூட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ரூட் செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணால் தான் அது சக்ஸஸ் ஆச்சா இல்லையா தெரியும். இப்போ இன்னொரு மொபைலில் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதுனால அந்த ரூட் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. சில நேரங்களில் வந்து கீழே வந்து ஸ்டார்ட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னுடைய மொபைலில் வந்து ரூட் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ என்னுடைய மொபைல் இப்போ ரூட்டிங் ஆயிடுச்சு. ஸோ இதாங்க ப்ராப்பர்லியாக உள்ள இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஒரிஜினல் அப்ளிகேஷன்ஸை மாற்றணுமா இல்லை உங்களுடைய என்ன தேவைகள் என்ன அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பேசிக் ரூட் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுதான் பேசிக் ஸ்டெப்பு. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து நீங்கள் வந்து உள்ள செட்டிங்ஸே மாற்றி அமைக்கணும், எனக்கு தேவையான விஷயங்களை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா இதுதான் பேசிக் ஸ்டெப். ஸோ நம்ம வந்து இதை வந்து அதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இது மாதிரி வரும். இதை நீங்கள் மேலே தள்ளிட்டு போனீங்கன்னா ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் அப்ளிகேஷனை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அந்த அன்இன்ஸ்டால் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணலாம். அது மாதிரி ரூட் அத்தாரிட்டிஸ் அதில் போய்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ என்னுடைய மொபைலில் ரூட்லேருந்து எடுக்கிறேன், அன்ரூட் பண்ணுறேன். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டேன் அப்படின்னா பேக்கப் கேட்கும். பேக்கப் கேட்டு ரிமூவிங் ரூட் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நான் எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டேன். ஸோ என்னுடைய மொபைல் வந்து ரூட்டிங்லேருந்து வெளியில் வந்துருச்சு. சரி, அப்போ ஸோ நம்ம வந்து ரூட் செக்கரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரூட் செக்கரில் வந்து நம்ம போய் பார்ப்போம். ஸோ
என்னுடைய மொபைலில் முதல்ல இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ வெரிஃபிகேட் கொடுப்போம். சாரி, ரூட் அக்சஸ் இஸ் நாட் ப்ராப்பர்லி இன்ஸ்டால் திஸ் டிவைஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம மொபைல் ரூட்டிங்லேருந்து வெளியில் வந்துட்டோம். இதாங்க பேசிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரூட்டிங் பண்ணுறது. ஸோ இந்த ரூட்டிங் இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த இதை ரூட்டிங் பண்ணதுனால என்னென்ன பண்ணலாம், உங்களுக்கு என்னென்ன தேவைகள்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த ரூட்டிங் பண்ணுறதுனால என்னென்ன பயனை கொடுக்க முடியும், என்னென்ன விஷயத்தை செய்ய முடியும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடும்போது உங்களுக்கு உடனே அப்டேட் கிடைக்கும். அப்டேட் கிடைக்கிறதுனால என்னன்னா, நீங்கள் எதிர்பார்க்குற அப்ளிகேஷன் அல்லது எதிர்பார்க்குற வீடியோஸ் உங்களை தேடி உங்களுடைய ஃபோனுக்கு வரும்.